முதல்ல சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு வந்து நான் வந்து ஒரு 350 கிராம் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு வந்து நல்லா நிறைய சேர்க்காம ஒரு அரை உப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து அதிகமாக வேணாம், ஒரு அரை உப்பு, நல்ல கரெக்டான அளவில் உப்பு சேர்க்காம ஒரு அரை உப்பு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம சட்னி கரண்டியில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெயை நல்லா வெதுப்பாக சூடு பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுருவோம். அடுத்ததாக தண்ணியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதுப்பாக சூடு பண்ணி தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவு பக்குவத்துக்கு கலந்துக்கலாம். தண்ணியை லைட்டாக சூடு பண்ணி ஊற்றுறப்போ உங்களுக்கு மாவு பிசைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே போல் சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வரும். அதனால் கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வைக்காமல் வெதுப்பாக சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். மாவு வந்து நல்லா சாஃப்டாக பாருங்கள். மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. அவ்வளோதான். நல்லா ஈரமான துணியை ஒரு கவரை போட்டு நல்லா ஓரமாக மூடி வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருவோம். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து சைடிஷ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இதில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை வறுத்து தோலெல்லாம் எடுத்துக்கலாம். நல்லா வேர்க்கடலையை வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு வரமிளகா, ஒரு 7 போல் வரமிளகா சேர்த்துருக்கேன். ஒரு 9 போல் வரமிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு ஒரு காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால தான் நான் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். இல்லை மிளகாயை வறுத்துட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் போட்டு வதக்கிக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம புளிப்பெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, வெறும் தக்காளி மட்டும்தான். இதில் புளி சேர்க்காமல் தக்காளி மட்டும் ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி வந்து 3 போடுறதுனால நம்ம வந்து இதில் கொஞ்சம் புளி சேர்க்க தேவையில்லை. வெறும் தக்காளி மட்டும் போட்டு வதக்கிக்கிட்டால் போதும். வெங்காயம் பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குலைவாக வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருவோம். மிளகாய், தக்காளி, வதக்கின தக்காளி எல்லாம் ஒன்றா போட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து கொஞ்சம் பொடி மாஸ் பண்ணிக்கலாம். பொடி மாஸ் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தினா பொடி மாஸ் சாப்பிட்டா அவங்க இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்காக கொஞ்சம் பொடி மாஸ் கொஞ்சம் பண்ணிடலாம். சரி, ஒரு சைடிஷ் பத்தாது அப்படின்னா ரெண்டாவதாக ஏதாவது வேணும் அப்படின்னா சப்பாத்திக்கு இந்த மாதிரி கொஞ்சம் முட்டையில் பொடி மாஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். நல்லா குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் அந்த முட்டைக்கு ஈக்குவலாக நல்லா பொடி பொடியாக இருக்கும். வெங்காயத்தோட அந்த பச்சை ஸ்மெல் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப கருக விடுற மாதிரியெல்லாம் வதக்க தேவையில்லை. வெங்காயம் பாருங்கள் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். ஏன்னா இதில் கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்க்க போகிறோம். அதனால் மிளகாத்தூள் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்தை பொறுத்து காரம் நீங்கள் சேர்த்துக்கணும். பச்சை மிளகாயாக இருந்தாலும் மிளகாத்தூளாக இருந்தாலும் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அதெல்லாம் லைட்டாக இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துருவோம். கூடவே 2 பச்சை மிளகாய், சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லித்தலை வந்து கடைசியில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். கொஞ்சம் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறமா முட்டை சேர்க்கலாம். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. தக்காளியிலேருந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, இந்த டைமில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். 5 முட்டை உடச்சிருக்கேன், அப்படியே சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துருவோம்.
உப்பு சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. அப்போ தான் முட்டை வந்து நல்லா பொடி பொடியாக வரும். இல்லைன்னா பெரிய பெரிய முட்டையாக அப்படியே பெருசு பெருசாக உருண்டை உருண்டையாக நிற்கும். நீங்கள் கைவிடாமல் கலக்குனீங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக அந்த வெங்காயமும் அதுவும் ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கைவிடாமல் அப்படியே கலக்குங்க. அப்படி நல்லா முட்டை பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு. இதுலேயே நீங்கள் சாதத்தை போட்டு கலந்தீங்கனாலும் சூப்பராக இருக்கும். இதை சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி முட்டை உதிரி உதிரியாக வந்துடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை தூவிட்டு மல்லித்தலையை தூவிடுவோம். தூவிட்டு கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் மல்லித்தலை தூவுறதுல தான் அந்த மனம் வந்து அவ்வளோ தூக்கலாக இருக்கும். நிறைய தாராளமாகவே மல்லித்தலை தூவிக்கோங்க. அவ்வளோதான். அது மல்லித்தலை தூவிட்டு ரொம்ப நேரமெல்லாம் வதக்காதீங்க. லைட்டாக அந்த சூட்டில் வதக்கி விட்டுட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த மல்லித்தலை இருக்கிறதே தெரியும், இல்லைன்னா ஃபுல்லாக வதங்கிடும். நல்ல மிளகாத்தூள், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து போட்டிருக்கிறதுனால அப்படியே காரம் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சப்பாத்திக்கு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். அதே போல் சாதத்தில் சைடிஷை வச்சு சாப்பிட்றதும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான பொடி மாஸ் ரெடி. அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், வதக்கி வச்ச மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. இது கூடவே நம்ம வறுத்து தோலெல்லாம் வறுத்து தோலை எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வேர்க்கடலையும் இதில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே தேவையான உப்பு சேர்த்துருவோம். சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அரைச்சிடலாம். சட்னி பாருங்கள், சூப்பராக ஒரு சட்னி ரெடி. இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க, இட்லி தோசைக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் சாப்பிடுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பராக ரெடி. இதுக்கு மேலே நம்ம இதை தாளிக்கவே வேணாம். இதை தாளித்தோம் இதோட டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் பேசாமல் இதை ஒரு பவுலில் மட்டும் மாற்றி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. சைடிஷ்லாம் பண்ணுறதுக்குள்ளே மாவும் நல்லா ஊறி வந்துருச்சு. முதல்ல பிசைஞ்சு வச்சதை விட இப்போ அதிகமாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ மாவு தேய்ச்சிக்கலாம். எப்பையும் போல் நீங்கள் எப்படி தேய்ப்பீங்களோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து கல்லில் போட்டுருங்க. அவ்வளோதான், நல்லா தேய்ச்சி இது போல் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கல்லை காய விட்டுட்டு போடணும். சப்பாத்தியை போட்டுட்டு அப்படியே விடாமல் போட்ட செகண்டில் கொஞ்சம் இந்த மாதிரி வேகிறதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 தடவை திருப்பி போட்டிங்கன்னா அடுத்து வேக வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரே இடத்துல இப்படி ஒரு பக்கம் வேகட்டும் அப்புறமா இன்னொரு பக்கம் வேகட்டும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் முறுமுறுன்னு வந்துடும். அதனால் நீங்கள் வந்து அப்பப்போ இப்படி திருப்பி போட்டு வேக வைங்க, கரெக்டாக நல்லா வேகும். அதே போல் இந்த பாருங்கள், உப்பி வருது பாருங்கள் சப்பாத்தி. இந்த மாதிரி நல்லா உப்பெல்லாம் வரும். சப்பாத்தி போட்டு எடுக்கிறப்போ எண்ணெயெல்லாம் தேய்க்க மாட்டேன். நம்ம மாவு பிசைகிறப்ப எண்ணெய் போட்டிருப்போம் பார்த்திங்களா, அந்த எண்ணெய் மட்டும்தான் நம்ம சப்பாத்திக்கு. அதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் சேர்க்கறது கிடையாது. நீங்களும் இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றாமல் முதலே பிசைஞ்சிட்டு அப்புறமா இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயும் தெரியாது, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி. அவ்வளோதான். இதே போல் சப்பாத்தி வந்து மற்ற எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். அருமையான ஒரு சைடிஷ் சப்பாத்திக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் டின்னருக்கு செஞ்சு பாருங்கள். வேர்க்கடலை சட்னி ஒரு பக்கம், அப்புறமா முட்டை பொடி மாஸ் ஒரு பக்கம். உங்களுக்கு இதில் 2 சைடிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை சட்னி பிடிக்கலன்னா முட்டை பொடி மாஸ் வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி வேலையை முடிச்சு விடுங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதே தான் அடிக்கடி செய்யுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, இப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். சாஃப்டாக நல்ல லேயராகவும் வரும். இங்கே பாருங்கள், லேயராக நம்ம லேயராகலாம் தேய்க்கவே இல்லை, ஆனாலும் உள்ளே நல்லா லேயராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு இதே சைடிஷும் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.